அக்ஷய் நான் பேசிட்டு இருந்தேன் அப்பவே அந்த சுகர் அப்புறம் எதுக்கு ப்ரொவிஷன்ஸ் யார்கிட்டயும் டைரக்டா பேர் தப்புன்னு சொன்னா நம்மள டொப்புட்டோம். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னலாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐ பண்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். திவ்யாக்கும் வியானாக்கும் இன்னைக்கு லைவ்ல நிறைய சண்டைலாம் போச்சு. பெரிய சண்டை கிடையாது, சுகர் ரிலேட்டடா ஒரு சண்டை போச்சு. அதை தான் ப்ரோமோவா விட்டுருக்காங்க. ஸோ நான் லைவ்ல சில விஷயங்களை பார்த்தேன், அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்றேன். திவ்யாவும் சாண்ட்ராவும் ஜெயிலில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் வியானா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாருக்குமே கேசரி மாதிரி பண்ணியிருப்பாங்க. வியானாவை பொறுத்த வரைக்கும் குக்கிங் டீமில் இல்லை, ஆனால் இருந்தாலுமே எல்லாருக்குமே அந்த நாள் வந்து யாருனாலும் குக் பண்ணலான்ற ஒரு இது இருக்கு போல. அதனால வியானா எல்லாருக்குமே கேசரிலாம் செஞ்சுருப்பாங்க. கேசரி செஞ்சால் வந்து உங்களுக்கு சுகர்லாம் நிறைய தேவைப்படும் பார்த்தீங்களா, நிறைய சுகரை யூஸ் பண்ணியிருக்காங்க. திவ்யா வந்து அப்படி நிறைய சுகரை யூஸ் பண்ணதா அடிக்கடி சொல்லி காமிச்சிருக்காங்க போல. வியானா சொல்றது மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடிக்கடி அதை சொல்லி காமிச்சிருக்காங்க போல. வியானா நீ தான் சுகர் எடுத்தியா, எவ்வளவு எடுத்த அப்படின்ற மாதிரிலாம் வியானா கிட்டேயே கேட்குறாங்க. அதை எத்தனை வாட்டி கேட்பீங்க, எதுக்காக இப்படி திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வியானா கேட்குறாங்க. இது ரிலேட்டடாக தான் சண்டை ஆரம்பிக்குது. அந்த சண்டை தான் கொஞ்சம் பெரிய பெரிய சண்டையாக மாற ஆரம்பிக்குது. இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பேக்கெட் சர்க்கரையில் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும் சர்க்கரை. அது என்ன அக்ஷய பாத்திரமா எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்க. ஒரு சர்க்கரை பேக்கெட்ல எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணேன், அதில் என்ன பெரிய தப்பா நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வியானா ஒரு சைடு கேட்குறாங்க. இந்த சைடு நான் என்ன கேட்க தானே செஞ்சேன், நான் தப்பா ஒன்றும் சொல்லியே, நான் கேட்க தானே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி அதாவது போகும்போது வரும்போது திரும்ப திரும்ப அதே விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திவ்யா கணேஷ் இருக்காங்கல்ல, சாண்ட்ரா கிட்ட அவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, நான் சாதாரணமாக தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி திவ்யா வந்து தலையை பார்த்து ஒன்று சொல்றாங்க. அது என்னன்னா, குக்கிங் டீம்ல இருக்கவங்க தான் குக்கிங் சம்பந்தப்பட்ட பொருளை எடுக்கணும், மற்றவங்களாம் குக்கிங் இடத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் கேட்காம எடுக்க வேணாம்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வியானாவை மீன் பண்ணி தான் அந்த விஷயத்த சொல்றாங்க. இதுல வியானா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. வியானா பேசுறதுக்காக வராங்க. அப்படி பேசுறதுக்காக வரும்போது திவ்யா என்ன பண்றாங்கன்னா கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க ஒண்ணு பேசிடுவாங்க, அவங்க எதனால பேசிடுவாங்க, நம்ம பேசலாம்னு நினைச்சா அப்படியே பாசிங்லயே கிளம்பி போயிடுவாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு ஒண்ணுனா மட்டும் பிரச்சனை, மற்றவங்களுக்கு பிரச்சனைனா டொப்புன்னு அடக்கி ஒரு மாதிரி பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வியானா கோவப்படுறாங்க. இதை தாண்டி வியானா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, சாப்பிட்றதுக்காக வரும்போது 2 தோசை தான் தருவோம், 3 தோசை தான் தருவோன்ற மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதான் ப்ரொவிஷன்ஸ்லாம் நிறைய வருது இல்ல, அது மூலியமா வந்து வேண்டிய அளவுக்கு தாங்க, நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அதாவது குக்கிங் டீமா இருக்கவங்க கரெக்டா யார் யாருக்கு எவ்வளவு தரணும் அதை மேனேஜ் பண்ண மாட்டீங்க. நிறைய பொருள் இருக்கும் போதும் நீங்க ரொம்ப கம்மியா தந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி வியானா சொல்றாங்க. இதுல வியானா இன்னொன்னு ஒரு விஷயத்தையும் வேணும்ட்டே பண்றாங்க. அது என்னன்னா, இந்த வாட்டி குக்கிங் டீம் சுத்தமா சரியில்லை, அடுத்த வாட்டி யாரு கேப்டனா வந்தாலும் சரி, ஏன்னா அடுத்த கேப்டனுக்கு 5 பேர் போட்டி போட போறாங்கல்ல, அதுல யாரு கேப்டனா வந்தாலும் சரி, அப்படி வரவங்க குக்கிங் டீமை மட்டும் கரெக்டா போடுங்க, குக்கிங் டீமை மட்டும் கரெக்டா போடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது திவ்யா கணேஷ் வியானாவை அட்டாக் பண்ற மாதிரி வியானா பதிலுக்கு திவ்யா கணேஷ் அட்டாக் பண்றாங்க. இவங்க சரியில்லை, அடுத்த வாட்டி போடும் போது ஒழுங்கா போடுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற திவ்யாக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. நீ என்ன இப்படி அட்டாக் பண்றியா, நான் உன்னை அட்டாக் பண்றேன் பாருன்ட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க அடுத்த வாட்டி யார் லீடராக வந்தாலும் சரி, அதாவது யார் தலையா வந்தாலும் சரி, குக்கிங் டீம்ல வியானாவை போட்டுருங்க, ஏன்னா வியானா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவா. ஏன்னா இப்ப வந்து வியானா என்ன சொல்றாங்க, கரெக்டான ஆளை போடுங்க, இவங்க சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பதிலுக்கு அட்டாக் பண்றதுக்காக திவ்யா என்ன பண்றாங்கன்னா, அடுத்த வாட்டி வியானாவை குக்கிங் டீம்ல போட்டுருங்க, ஏன்னா அவ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவான்ற மாதிரி கொஞ்சம் நக்கலா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வியானா அங்க உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு வியானா இருக்காங்கல்ல, தேங்க்யூன்ற மாதிரி கொஞ்சம் எப்பவுமே அவங்க பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த தேங்க்யூவை கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாங்க. திவ்யாவும் லேசுப்பட்டவங்க இல்லைங்க, நீயா என்ன கிண்டல் பண்ற, இரு நீ பண்ண மாதிரியே நானும் பண்றேன்ட்டு தேங்க்யூன்ற மாதிரி வியானா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் பதிலுக்கு கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு என்னமோ வியானா வந்து சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குற மாதிரியும் தோணுது. அதே மாதிரி திவ்யாவும் சரி வியானா மேல கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. அந்த நெய் விஷயத்துல ஒரு இஷ்யூ ஆச்சு பார்த்தீங்களா, நெய்யை வச்சிருப்பாங்க, அதுக்கு வியானா ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெய்யை ஏங்கா அப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்பத்துல இருந்தே திவ்யாக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் மோதல் போக்கு தாங்க வருது. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகும்போது இவங்க கேசரி செஞ்சு எல்லாரையும் கவர் பண்றன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்கல்ல, அதுல இருந்தே திவ்யாக்கு கொஞ்சம் கோவம். அந்த கோவத்தை எப்படி காட்டுறாங்கன்னா, சுகர்லாம் எங்க போச்சு, எதுக்கு சுகர் அதுக்கு யூஸ் பண்ண, இப்ப
நமக்கு சுகர் இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இவங்க நம்மளே கார்னர் பண்றாங்க. திவ்யா ஒரு பக்கம் டிராமா திவ்யான்ற பாருங்க வியானா ஒரு பக்கம் இந்த விஷயத்தை பெருசாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இவங்களுக்குள்ள காலையில இருந்தே இந்த சண்டை போயிட்டு இருந்ததுங்க. காலையில லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காலையில இருந்து ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த சண்டையை பண்ணிட்டு இருந்தாங்க. இது இன்னும் பெரிய சண்டையா மாறுமா என்னன்றது தெரியல. ஸோ வியானா திவ்யா கணேஷ் ஒத்துமையாக தான் போன வாட்டி டாஸ்க் எல்லாம் பண்ணாங்க. அது போன வாரம் டாஸ்க் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த நெய் இஷ்யூல பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இப்போ தேவையில்லாமல் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் யார் பக்கம் நியாயம் இருக்கு? லைவ்ல ஆர்டராக பார்த்தவங்க சொல்லுங்க. யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் சுத்தமாக நியாயம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. நானுமே நீங்க சொல்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போங்க.